நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். கோவை மத்திய சிறை மைதானத்தில் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை அமைச்சர்கள் நேரு, முத்துசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் நேரு, நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தேர்வு நடத்த உள்ளதாக கூறினார். கோவை மாநகராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள 330 தீர்மானங்களை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்று அமைச்சர் நேரு தெரிவித்தார். மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் காலி பணியிடங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது காலி பணியிடங்கள் இப்பொழுது புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு 2500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு இப்போ 2500 பேர் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2500 பேர் ஆர்டிஎம்எஸ் பரீட்சை வச்சு எடுக்க போகிறாங்க. அதனால் விரைவில் எல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேனு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம்.